அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசினருக்கு இந்த வார ராசி பலன்கள். 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி இணைவு. அஸ்தமத்தில் குரு. 9இல் செவ்வாய் ஆரம்பத்தில் இருக்கிறார். அதன் பிறகு வாரத்தின் கடைசி பகுதியில் அவர் நீச்சமாகிறார். தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில். விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், சனி, ராகு சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இனம் தெரியாமல் மறையும். பல வரவுகள் சிறப்பாக இருந்து தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் வரும் நாட்களில் விலகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சுலபமாக காப்பாற்ற முடியும். உங்கள் ராசிக்கு 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஓரளவு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை எட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சினை குறைத்து கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகமானது வரும் நாட்களில் உண்டு. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு பகவான் அஸ்தமத்தில் சஞ்சரிப்பதால் பல விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. பிறருக்கு ஜாமீன் தரப்படாது. கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. சிக்கனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் தற்போது விலகி எதையும் சுலபமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதே நோய் நொடிகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். தீராத நோய் அனைத்தும் தீரும். பல கிரக நிலைகள் 6இல் இருக்கின்றன. ராகு 6இல் இருப்பதால், சுக்கிரன் அவரோடு இணைந்து இருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் 6இல் மறைவது எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதப்படுவதையும் எதிர்பாராத விஷயங்கள் திடீரென்று நடந்து விடுவதையும் காட்டுகிறது. செவ்வாய் அவர் திடீரென்று கடகராசியில் சென்று நீச்சமடைகிறார். சற்று கவனமாக இருங்கள். தொழில் ஸ்தானத்தில் உடல் நிலையில் சற்று அவசியம் கவனம் தேவை. பல விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பார்த்த தொகையில் முடிந்துவிடும் என நினைத்த காரியங்கள் கூடுதலாக ஆகி கடன் வாங்க வைக்கும். தாய் வழி உறவு சிக்கலை கொண்டு வந்துவிடும். ஆகவே கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள், ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், ஸ்ரீ பழனியம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.